ஸோ இந்த வீடியோவில் கல்லிங் கேம்னா என்ன, இங்கே இந்த கல்லிங் கேம்குள்ளே என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகேவா? இந்த கல்லிங் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, டெங்கனே வந்து சாசசட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த 3 ரூலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பாதுகாப்பாக யாராச்சும் இருங்க, ஏன்னா நான் ஹியூமன் ஃபார்மில் இருந்து நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபார்முக்கு மாறிட்டேன், கர்ஸ் ஃபார்முக்கு மாறிட்டேன், இங்கே கெஞ்சோக்கு என்ன முழுங்கிட்டானா எல்லாமே சோழி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ ரெண்டாவது உள்ளது என்னன்னா, கோஜோ வெளியே வந்தால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஸோ கோஜோவை வெளியே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியா மாதிரி கொடுப்பாரு. அதாவது அந்த ஒரு கியூப் இருக்குல்ல, அந்த கியூபை வச்சு தான் கெத்தோ, அதாவது அந்த கெஞ்சாக்கு வந்து பிடிச்சிருப்பான். அதே மாதிரி இன்னொரு ஆல்டர்னேட்டிவான ஒரு கியூப் மாதிரி இருக்கு, அது வந்து வெளியே கொண்டு வரதுக்கு போல இருக்கு. அந்த கர்ஸ் பாக்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு கியூப். டெங்கன் அதை கொடுத்துட்டு கோஜோவே வந்து அவர் வெளியே வரக்கூடிய ஒரு கர்ஸ் எனர்ஜியை வந்து அழிச்சிட்டாரு. ஸோ கோஜோவை இந்த பாக்ஸ், இந்த கியூப் வச்சு கூட வெளியே கொண்டு வர முடியாதுன்ற மாதிரி சொல்லுவார். அப்போ யூஜி வந்து கத்துவான், அப்புறம் எதுக்கே அந்த ஐடியாவை கொடுக்குற அப்படின்ற மாதிரி கத்துவான். ஸோ இப்போ என்னன்னா, ஏஞ்சல் அப்படின்ற ஒரு சாசஸர் இருக்காங்க, அவங்களோட பவர் என்ன அப்படின்னா கர்ஸ் எனர்ஜியை மொத்தமாக எரேஸ் பண்ணுறது தான் அவங்களோட பவர். இப்போ அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட பவரையும் இந்த ஆல்டர்னேட்டிவாக வெளியே எடுக்கக்கூடிய இந்த கியூபோட பவரையும் ஒன்றா சேர்த்து நம்ம கோஜோவை வெளியே கொண்டு வர முடியும். அவங்களோட பவர் இருந்தால் கர்ஸ் எனர்ஜியை டெலீட் பண்ணி அந்த கியூப்ல இருந்து நம்ம கோஜோவை வெளியே கொண்டு வந்துடலான்ற மாதிரி தான் நம்ம டெங்கன் ஐடியா கொடுப்பாப்ல.